இன்னைக்கும் போலீஸா? உனக்கு புரிஞ்சிக்கவே முடியலடா. ஆமாண்டா. டேய் மச்சான், நானும் காலேஜ் ஜாயின் பண்ணல இருந்து பாக்குறேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லடா. என்னடா? கிளாஸுக்கு தான் போலீஸோட வந்தானா, எக்ஸாம் கூட போலீஸ் செக்யூரிட்டியோட வரணும். ஏன்பா பரீட்சை எழுதுற பையனுக்கு போலீஸ் செக்யூரிட்டி எதுக்கு? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நான் டியூட்டி ஜாயின் பண்ணி ஒரு வாரம் தான் ஆச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள பிசியை கேட்டா அவன் சிரிச்சுக்கிட்டே போயிட்டான். ஏதாவது நடந்திருக்கும், இல்லன்னா செக்யூரிட்டி கொடுக்க மாட்டாங்களே. ரெண்டு வருஷம் நம்ம காலேஜ் சரித்திரத்திலேயே முதல் முறையா யூனிவர்சிட்டி கோல்ட் மெடல் வாங்கி நமக்கும் நம்ம காலேஜுக்கும் ஒரு பெருமையை தேடி தந்த நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் மிஸ்டர் சீனிவாச பாராட்டி பேச இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சீனிவாச மேடை கழிக்கிறேன். மிஸ்டர் சீனிவாஸ், ப்ளீஸ் கம் ஆன் டு தி டாஸ். வணக்கம் சார். வணக்கம். கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. வெல்கம். வணக்கம் மேடம். இப்பொழுது நம்ம சீஃப் கெஸ்ட், நம்ம மாவட்டத்துக்கு புதிய கலெக்டராக பதவியேற்றுள்ள திருமதி ராஜேஸ்வரி தேவி அவர்களை தங்கள் கருத்துக்களை உங்களிடம் பரிமாறிக்கொள்ள வருமாறு அழைக்கிறேன். மேடம் ப்ளீஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க பிரின்சிபல் சொன்ன மாதிரி கருத்து சொல்றதுக்காகவோ அட்வைஸ் பண்றதுக்காகவோ நான் இங்க வரல. பயந்துராதீங்க. நானும் ஒரு காலத்துல ஸ்டூடெண்டா இருந்தவதான். என் மனசுல இருக்கிற சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு வந்திருக்கேன். பொதுவா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை மிரட்டிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்னா நல்லா படிக்கணும், ராத்திரி பகல் முழிச்சிருந்து கஷ்டப்பட்டு படிக்கணும்னு சொல்லுவாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரி நானும் படிக்கும்போது எங்களையும் இதே சொல்லித்தான் மிரட்டினாங்க. கஷ்டப்பட்டு படிங்க, கஷ்டப்பட்டு படிங்கன்னு. ஆனா நான் சொல்றது அது கிடையாது. கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு படிங்க, ஆசைப்பட்டு படிங்க, மரியாதை கொடுத்து படிங்க. அங்கதான் இருக்கு உங்க வெற்றியோட ரகசியம். இன்னைக்கு பிரபலமா இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு காலத்துல ஸ்டூடெண்ட்ஸா இருந்தவங்க தான். ஒரு அப்துல் கலாம், ஒரு அமர்த்தியா சென், ஒரு சச்சின் டெண்டுல்கர், ஒரு சானியா மிர்சா, இந்த மாதிரி நேஷனல் இன்டர்நேஷனல் பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே உங்கள இருந்து வந்தவங்க தான். காலேஜ் லைஃப்னு சொன்னாலே படிப்பு இருக்கும், ஜாலியும் இருக்கத்தான் செய்யும். இவங்கள மாதிரியே நீங்களும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா இந்த ஜாலி எல்லாம் ஒரு பக்கமா தள்ளி வச்சுட்டு படிப்பு மேல கான்சென்ட்ரேட் பண்ணித்தான் ஆகணும். வேற வழி இல்ல. அதுக்கு டெடிகேஷன், டிவோஷன், சின்சியாரிட்டி இருந்தா போதும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் நாம நினைச்சது சாதிச்சிடலாம். அதுக்கு பெரிய உதாரணம் இந்த ஸ்ரீனிவாஸ். அவன் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல கஷ்டப்பட்டு படிச்சு முன்னுக்கு வந்தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹிம். அவன் என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு நடுவுல கஷ்டப்பட்டு படிச்சான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அது என்னன்னு சொல்லுங்க மேடம். சீனுக்கு எதுக்கு மேடம் செக்யூரிட்டி? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. அந்த விஷயத்தை பத்தி நான் சொல்றதை விட சீனுவே சொன்னாதான் சரியா இருக்கும். மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ். தேங்க்ஸ் மேடம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு கோல்டு மெடல் வாங்கி சாதிச்சு உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு நம்ம கலெக்டர் மேடம் தான் காரணம். அவங்க மட்டும் இல்லாம போயிருந்தா என்னால் இவ்வளவு சாதிச்சிருக்க முடியாது. மதுரைக்கு பக்கத்துல கிடாரிப்பட்டி தான் எங்க ஊரு. ரொம்ப அழகான கிராமம். எங்க அப்பா, என் தம்பி, என் அப்பத்தா, இதான் எங்க குடும்பம்.
எங்க அப்பத்தாக்கு நானா ரொம்ப உசுரு. நான் எப்படியாவது படிச்சு நல்லா முன்னேறணும்னு எங்க அப்பாவுக்கு ஒரே ஆசை. அந்த ஆசையை அவர் ரொம்ப கோவமா தான் வெளிப்படுத்துவாரு. ஆனா நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரே கூத்தடிப்பேன்.
சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டபடி உங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்ட அரசாங்கம் ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு அனுமதி அளிச்சிருக்கு. எல்லா ஊருக்கும் பொதுவான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க. மந்திரி ஐயா வணக்கமுங்க. வணக்கம். ஆடாம விஷயத்த சொல்லியா? இந்த நாட்டுல கொலை கற்பழிப்பு புருஷனை கொல்ற பொண்டாட்டிங்க இப்படி பாவம் பெருகி போச்சு. ஆனா எங்க கூலி மட்டும் பெருகவே இல்ல. ஒரு கோட்டு வாங்கினா 2 கோட்டு ஃப்ரீன்னு சட்டம் கொண்டு வாங்க. அடுத்த உள்ளாட்சி தேர்தல்ல என்ன மாதிரி குடிகார அத்தனை ஓட்டும் இந்த ஆளை சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்கயா. ஐயா எங்க பிரச்சனையே அதாங்க. இந்த சுத்து வட்டாரத்துல ஆஸ்பத்திரியே கிடையாதுங்க. ஆமாங்கய்யா, ஒரு ஆஸ்பத்திரி கட்டி கொடுங்க. வேணா தலைக்கு இவ்வளவு வசூல் பண்ணி தரோம், ஆஸ்பத்திரி கட்டி கொடுங்க. அமைதியா இருங்க. எல்லா கிராமங்களுக்கும் பொதுவான ஒரு இடத்தை காட்டுனீங்கன்னா இப்பவே ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு அரசாங்கத்தை சொல்லி ஏற்பாடு பண்ணிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் அமைச்சரே. வணக்கம். வணக்கம். வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க. மீட்டிங் முடிஞ்சது நானே உங்களை வீட்டுல வந்து பார்க்கலான்னு தான் இருந்தேன். ஐயா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. எங்க ஊருக்கு நல்லது செய்ய வந்திருக்க உங்களை நான் வந்து பாக்குறது தானே முறை. மாப்பிள அதை கொடுங்க. இத பாருங்க. சார் உங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு சந்தோஷமான செய்தி. இப்பதான் நாம ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கான இடத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அது எப்படி நம்ம நாட்டாமையா காதுல விழுந்துச்சோ தெரியல. நாம கேட்காமலே எல்லா ஊருக்கு மத்தியில இருக்கிற அவரோட 10 ஏக்கர் நிலத்தை ஆஸ்பத்திரி கட்டுறதுக்காக தானமா கொடுத்திருக்காரு. நம்ம நாட்டாமையாவை பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்ல. 10 ரூபா உதவி செஞ்சுட்டு 10,000 ரூபாய்க்கு பப்ளிசிட்டி. புகழை எதிர்பார்த்து செய்யறது தானமும் இல்ல, பலனை எதிர்பார்த்து செய்யறது தர்மமும் இல்ல.